ஸோ கைஸ் இப்போ நம்ம கேக் வாங்கியாச்சு. 1 kg கேக் வாங்கியிருக்கோம். ஜெனி சொன்னால் 1/2 கிலோ போதுண்ணே, நைட்டு தானே எதுக்குண்ணே 1 கிலோ வாங்கி. இப்போ நம்ம கேக்கை கொண்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொடுக்க போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் கொண்டு போனேன்னா ஸ்னேகா கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதனால் இதை அவங்க வீட்டில் கொடுத்து வச்சுட்டு அவங்க வரும்போது எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக சர்ப்ரைஸாக இருக்கும்ட்டு கொடுக்க போய். ஹே கைஸ், நான் உங்கள் பிரகன், இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ எஸ், இன்றைக்கி வந்து என்னன்னாலும் தெரிஞ்சிருக்கும், ஸ்னேகாவோட பர்த்டே அன்றைக்கி தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட விசேஷம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இது என்ன வீடியோ பிரகன், எப்பவுமே பர்த்டே சர்ப்ரைஸ் தானே டக்குன்னு போடும், இது என்ன புதுசாக ஏதோ ஷாப்பிங் போகிற மாதிரி ஏதோ தமிழில் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. எஸ், ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் பர்த்டே கொண்டாடுவேனானே தெரியாதுதான் நான் ஸ்னேகாட்டே சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மகிட்ட கார் இல்லை, எதுவுமே இல்லை, அண்ட் பட்ஜெட்டும் இப்போ என்கிட்ட சுத்தமாக இல்லை. அந்த சுச்சுவேஷன் தான் இருக்க. உண்மையிலே நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அதான் உண்மை. ஸோ அவளுமே கோயிலுக்கு போகணும், வெளியே போகணும், இந்த மாதிரி தான். மற்றபடி ரொம்ப செலிப்ரேட் பண்ணணும் அப்படிலாம் அவன் மைண்ட் செட்டே இல்லை. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸ்னேகாவுக்கு மிட் நைட்டில் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு ஃபுல் ஹெல்ப்பாக ஜெனி இருந்தால். இந்த இப்போ கடைக்கெலாம் நிறைய சர்ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் இப்போ தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் வாங்குறதுக்கு. நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். அவங்க அம்மா மச்சான் எல்லாரையுமே நைட் 12 மணிக்கு கேதர் பண்ணி அவளுக்கு நைட்டில் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என் பிளானு. அதுக்கு இப்போ நான் தனியாக போனேன்னா கண்டுபிடிச்சிருவாள்ல, அதனால் இவன் கூட சும்மா சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம கேக்கு அதுக்கப்புறம் எல்லா பொருளும் வாங்கி என் மாமியார் வீட்டில் போய் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு எங்கள் மாமியார் வீட்டில். ஸோ செம்மையாக ஒரு மட்டன் குழம்பு வச்சா எங்கள் வீட்டில். நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அவங்களும் என் தங்கச்சி ஒருத்தி பிரவீனான் இருக்கா, அவள் தான் அந்த மட்டன் குழம்பு வச்சா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் போடணுன்னே என்னோட மட்டன் குழம்பு நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்லணும். ஸோ நீ போடு அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு ஷட் டவுனில் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு நம்ம நேராக போய் கேக்லாம் வாங்குறது இந்த வீடியோவில் அப்படியே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஸ்னேகா கொடுக்குற சர்ப்ரைஸ் வ்ளாக் வரும். அப்படியே பர்த்டே டே எப்படிலாம் போகுதுன்னு ஒரு வ்ளாகாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ நம்ம கார் இன்னும் வரல, அது பர்த்டேக்குள்ளே வந்துச்சுன்னா சந்தோஷமாக நினச்சேன், இன்னும் வரல. பட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிட்டு. இந்த மட்டன் குழம்பு வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார். பாருங்க, இது எப்படா சாப்பிட போகிறோன்னு வெயிட்டிங்காக இருக்குது. மட்டன் எல்லாமே நல்லா அவிஞ்சிருக்கு. 1 கிலோ கறி. ரெக்ரெட்னா வருந்துறது. ஒரு விஷயம் செஞ்சிட்டோம், அது தப்பு நினச்சி மனம் திரும்பி வருந்துறது தான் ரெக்ரெட். ஸோ ரெடி, ஒயிட் சாதமும் ரெடி. ரெண்டு பானையில் சோறு இருக்கு. என்ன பண்றீங்க? ஹேர் ஸ்பாவா? கூட்டு போக மாட்டேன். சரி, நாளைக்கு பர்த்டே, எப்படி ஃபீலாக இருக்கு? ஆமாம், பர்த்டே மாதிரியான அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யா, ஒரு சந்தோஷமாக பிறந்தநாள் கொண்டாட முடியுதா? நான் கார் வந்தால் தான் பர்த்டே கொண்டாட முடியும், வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதுக்கு ஒருத்தன் கேட்கான், இவங்க என்ன அவன் வீட்லேயே கார்லேயே பிறந்தநாள் கொண்டாடினா அப்படின்னு கேட்கான் ஒருத்தன். ஏன்னா காரில் வச்சா இப்போ எப்படி இருக்குங்கிறது முக்கியம். இன்னொன்று, காரில் வச்சா கேக் வெட்ட போகிறோம். நான் சொன்னது வெளியே போகிறதுக்கு யூஸ் ஆகுமே, அப்படி காரை சொல்லிட்டு இருந்தேன். எதை எப்படி கேட்காங்க பத்தியா? வழக்கம் போல் இந்த ஸ்பாட்டில் நான் உட்கார்ந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரகன் எதுக்கு இந்த ஸ்பாட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நம்ம தங்கச்சி வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்ருக்காங்க, சிக்கன் மட்டன் எல்லாத்தையும். தங்கச்சி வச்ச குழம்பா, என் தங்கச்சி தான் வச்சாலும் மட்டன். பாருங்கப்பா, என் மாமியார் வச்சேன்னு என்கிட்ட சொன்னாங்க, என் தங்கச்சி சொல்கிறேன் நான் வச்சேன்னு சொல்லுங்க. உண்மையிலே நீ தான் வச்சியா? அப்போ ஓகே, தங்கச்சி தான் வச்சிருக்கா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்னேகா தங்கச்சி தானே? தங்கச்சின்னு சொல்லாம என்ன? நான் மாமியார் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வச்சிருக்கியா?
இந்த குழியில் ஊற்றுங்க என்ன குழியில். இது உண்மையிலே ஆட்டுக்கறியா இல்லை சோத்துல சாம்பாருன்னு நிஜமா பார்த்தேனே. 1 கோடிப்புக்கு குழம்பு போட்டாங்கண்ணே. கறி போதும் குழம்பு ஊற்று. ஓகே போதும். 2000 years later. ஸோ கைஸ் மட்டன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்னேகாவுக்கு தெரியாமல் போய் எல்லா பொருளையும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஜெனி கூட நான் கடைக்கு போயிட்டேன். ஸோ ஸ்னேகாவுக்கு கேப்பு, அதுக்கப்புறம் அந்த லோட்டஸ் மாதிரி வரும்ல மேண்டட்டரியாக எல்லோரும் வாங்குறது தானே. ஸோ அது வாங்கிட்டு 2 இது உடைக்கிறது வாங்கினேன். ஸோ ஆனால் இது கேக்கில் பட்டுச்சுன்னா கேக் ஆகாமல் போயிடும், ஏன்னா சாப்பிட முடியாதுல்ல. ஆனால் கரெக்டான டைமிங்லேயும் இது வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மட்டும் வாங்கிட்டு ஒரு ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். சரி ரொம்ப நேரம் ஜெனி வெளியே வெயிட் பண்ணுறானே, அவன் கையில் கொண்டு போய் இதை கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா கேக் வந்து 1 kg ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டின்னு ரெட் வெல்வெட் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 1 kg 1000 rupees வந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு 20 minutes வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் சரி அது வரைக்கும் நம்ம வாங்கின திங்ஸை காரில் வச்சுருமேன்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு காரில் கொடுத்தேன். அவன் வெளியே நின்றுட்டு இருந்தான். உள்ளே வேலை ஏசியில் உட்காருவேன்னா, இல்லைண்ணா நான் வெளியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கேன், நீங்கள் உள்ளே பாருங்கள் அப்படின்னா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கேக் வாங்கியாச்சு. 1 kg கேக் வாங்கியிருக்கோம். ஜெனி சொன்னால் 1/2 கிலோ போதுனே, நைட்டு தானே எதுக்குண்ணே 1 கிலோ வாங்குறீங்கன்னு கேட்டான். ஆனால் நைட்னாலும் நான் நைட்டு மட்டும் தான் சர்ப்ரைஸ் வெட்ட போகிறேன் ஜெனி. அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் வைக்க போகிறது இல்லையா. சரி எல்லாருக்கும் கேக் கொடுக்குறதே கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்குன்ட்டு 1 கிலோ ரெட் வெல்வெட் வாங்கியிருக்கேன். அவளுக்கு சாதா அந்த பிளாக் ஃபாரஸ்ட் பிடிக்காது, ரெட் வெல்வெட் தான் பிடிக்கும். வாங்கியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே. அது வந்து நான் பர்த்டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுறேன். அந்த சர்ப்ரைஸை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாங்கியிருக்கிற எல்லா திங்ஸையுமே மாமியார் வீட்டில் போய் கொடுத்துட்டு அவங்க எல்லோரும் தான் வராங்க. இப்போ கூட ஃபுல்லாக இதை வாங்குறதுல இவன் தான் ஹெல்ப் பண்ணான். இவனும் நைட்டு வந்துடுவான், ஒய்ஃபும் இவனும் நைட்டு சர்ப்ரைஸுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் மச்சான் எல்லோரும் நைட்டு வாரன்ட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்னேகாக்கு இது வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா கண்டிப்பாக நைட் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு. ஏற்கிற பிரச்சனை இல்லை இதெல்லாம். ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்குது. நைட்டு இவங்க நமக்காக இப்படி பண்ணுவானா, ஏன்னா ஏற்கனவே இப்போ என் சிச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் இப்படி பண்ணோன்னா அவன் யோசிக்கவும் மாட்டா. சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன். அவள் ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம கேக்கை கொண்டு நம்ம மாமியார் வீட்டுக்கு கொடுக்க போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் கொண்டு போனேன்னா ஸ்னேகா கண்டுபிடிச்சிருவாள்ல, அதனால் இதை அவங்க வீட்டில் கொடுத்து வச்சுட்டு அவங்க வரும்போது எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக சர்ப்ரைஸாக இருக்கும்ட்டு கொடுக்க போயிட்டுருக்கேன். வாங்க போய் கேக்கை கொடுத்துட்டு வருவோம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம கேக்கெலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸ்னேகா வந்து ரூம்குள்ளே இருக்காங்க. நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம்னு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. தெரியாமல் தான் நான் கொஞ்சம் கிளிப்பாக எடுத்துகிட்ருக்கேன். எல்லாருக்குமே பக்காவாக சொல்லி வச்சிட்டேன். மாமியார் ஜெனி விஜி எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிவிட்டேன். எப்படி சர்ப்ரைஸ் நடக்குதுன்னு தெரில, பார்ப்போம். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் இருக்குல்ல, இந்த ஹாலில் தான் நான் வந்து ஒரு சின்ன செட்டப் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸ்னேகாவுக்கு சுத்தமாக தெரியாது, அவள் வந்து ரூம்குள்ளே பாப்பா வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ எல்லாருக்குமே பிளான் கரெக்டாக சொல்லிட்டேன். மச்சான் கரெக்டாக 11:55 வந்துடுவான், ஜெனி விஜய் வந்துடுவாங்க. பொருள் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. அந்த சர்ப்ரைஸ் வந்து நீங்கள் அடுத்த விலாகில் பார்ப்பீங்க, சர்ப்ரைஸ் விலாகில். சரிங்களா, மிட் நைட் சர்ப்ரைஸு. அதுக்கப்புறம் பர்த்டேயில் என்னெல்லாம் நடக்க, எங்கெல்லாம் போகிறோம், என்ன விலாக் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ பர்த்டே வீடியோஸ்லாம் மறக்காமல் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன நம்ம பிராண்ட் ரூல் சேனல் மெம்பர் ஆகலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு நம்ம பிராண்ட் ரூல் சேனல் மெம்பராக இருங்க. நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, எல்லோரும் ஸ்னேகாக்கு மறக்காமல் விஷ் பண்ணிடுறேன் கமெண்ட்டில். அண்ட் இந்த வீடியோ ஸ்னேகா காலைல பாப்பா சர்ப்ரைஸ்லாம் முடிச்சுட்டு. ஸோ நான் உனக்காக எதுவுமே பண்ணலை நினைக்காதடி, நீ நினைக்கவும் மாட்டேன். நான் உனக்காக என்னால் ஒன்றுமே இல்லைனால கூட என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் உனக்காக பண்ணுவேன். லவ் யூ, ஹாப்பி பர்த்டே. கமான் கமான், வா வா வா, வெளியே போ.